வணக்கம். மீனராசிக்கு சனி பயிற்சி பலன்கள் எப்படி பலனை தரும் அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் பார்ப்போம். மீனராசியை பொறுத்தவரையும் பார்த்தீங்க அப்படின்னா 7.5 சனியில் பார்த்திங்கன்னா ஜென்ம சனியாக உங்கள் ராசிக்குள்ளே சனி பகவான் வர்றாரு. பொதுவாக 7.5ல் அதிகமாக கஷ்டத்தை கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஜென்ம சனிக்கு நேரத்தில் தான் அதிகமான ஒரு கஷ்டத்தை கொடுப்பார். அப்போ ராசிக்குள்ளேயே பார்த்தீங்க அப்படின்னா இந்த சனி பகவான் இருக்கிறதுனால உங்களுடைய மனநிலையில் அதிக பாதிப்புகளை ஏற்படுத்துவார். அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா தேவையில்லாத சண்டை சச்சரவுகளை கொண்டாந்து இழுத்தாந்து கொடுத்துருவார். நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா அதனாலேயே பாருங்கள் அப்படின்னா மனநிலையில் ரொம்ப பாதிப்புகளை ஏற்படுத்தும். சம்பந்தமே இல்லாத ஒரு ஆள் உங்கள்கிட்ட சண்டைக்கு இழுப்பார். அவருக்கு உங்களுக்கு சம்மந்தமே இருக்காது, ஆனால் ஏதோ ஒரு சம்மந்தம் போட்டுட்டு உங்கள்கிட்ட சண்டை இழுத்து உங்களை என்ன பண்ணுவார் அப்படின்னா ஏதாவது தாக்க முற்படலாம். அதனால் போலீஸ் ஸ்டேஷன் போகலாம், அப்படியே மருத்துவமனை போகிறது, அப்படியே பார்த்திங்கன்னா கோர்ட்டு கேஸ் இந்த மாதிரியான விஷயங்களில் இழுத்து விடுவார். இப்போ ஏற்கனவே உங்களுக்கு முதல்ல பயமுறுத்துகிறேன் அப்படின்னு நீங்கள் நினைக்க வேண்டாம். இதை சொல்கிறதுக்கு காரணமே என்ன அப்படின்னா நீங்கள் எச்சரிக்கையாக இருந்துக்கலாம். இப்போ தேவையில்லாத ஒரு நபர் உங்கள்கிட்ட சண்டை போட வர்றாரு அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணுங்கள் அப்படின்னா நீங்கள் அப்படியே அவர்கிட்ட அமைதியாக இருங்க அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் பாட்டுக்கு அமைதியாக வீட்டுக்கு போயிருங்க. எதையுமே பேசாதீங்க. அதுதான் உங்களுக்கு ஒரு நல்ல விஷயமாக இருக்கும். ஏன்னா ஜென்மத்தில் வரும்போது இந்த மாதிரியான பிரச்சனைகளை அவர் எல்லாருக்குமே செய்கிறாரு. அப்படிங்கிறதுனால கொஞ்சம் எச்சரிக்கையாக இருந்துக்கிட்டீங்க அப்படின்னா நல்ல விஷயங்கள் நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கும். ஜென்மத்தில் சனி இருக்கிறதுனால பணவரவுகளும் நல்லா இருக்கும். பொருளாதார முன்னேற்றங்களும் உங்களுக்கு இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. தொழிலும் நல்ல சிறக்கிறதுக்கான வாய்ப்பு உருவாகும். பொதுவாக ஜென்மத்தில் சனி வரும்போது பார்த்தீங்க அப்படின்னா 3வது பார்வையாக 3வது வீட்டை பார்த்துட்றாரு. அப்போ 3வது வீட்டை பார்க்கும்போது நல்ல தைரியம் அப்படிங்கிறது உங்களுக்கு இருக்கும். தொழில் வளம் சிறக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இளைய சகோதரர்களுடைய வாழ்வு செழிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கும். இது எல்லாமே 3வது பார்வையாக அந்த பார்வை செலுத்துறதுனால 3வது வீட்டில் நடத்துறதுனால உங்களுக்கு அது கிடைக்கும். அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா உங்கள் ராசிலேருந்து 7வது பார்வையாக 7வது வீட்டை பார்க்குறாரு களத்திர வீட்டில். அப்போ பார்த்தீங்க அப்படின்னா கூட்டு தொழில் மூலம் வருமானம் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கும். களத்திர வழியிலையும் பார்த்திங்கன்னா வருமானம் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கும். ஒருவேளை உங்களுடைய ஜாதகத்தில் சனி மோசமான ஒரு நிலையில் இருந்தார் அப்படின்னா களத்திர வழியில் பிரச்சனைகளை நீங்கள் சந்திக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு அப்படிங்கிறது இருக்கிறதுனால நீங்கள் என்ன பண்ணுங்கள் அப்படின்னா களத்திரத்தோடு பேசும்போது கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கிறது அப்படிங்கிறது நன்மையை தரும். அதேமாதிரி அவருடைய விசேஷமான பார்வை அப்படிங்கிறது 10வது வீட்டுக்கே கிடைக்கிது. அப்போ 10வது வீட்டுக்கு கிடைக்கும் போது தொழில் சிறக்க தானே செய்யணும். அப்போ அது என்ன பார்த்திங்கன்னா உங்களுக்கு தொழிலையும் சிறந்த விளங்குறதுக்கான வாய்ப்பு மீன ராசினருக்கு உருவாகும். அப்போ அந்த மீன ராசினர் பார்த்திங்கன்னா ஜென்மசனி அப்படின்னு நீங்கள் பயந்து கொண்டு இருக்காமல் என்ன பண்ணணும் அப்படின்னா எந்த ஒரு வாய்ப்பு வந்தாலும் கொஞ்சம் பொறுமையாக அதை செஞ்சிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு அது நிறையா வேலை செய்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கும். அதாவது கொஞ்சம் பொறுமையாக நீங்கள் பண்ணணும். எந்த ஒரு விஷயத்தையுமே எழுத்தம் கவுத்தம் அப்படின்னு செய்யாமல் கொஞ்சம் நிதானமாக யோசித்து நீங்கள் செஞ்சிட்டிங்க அப்படின்னாலே மீன ராசினருக்கு பார்த்தீங்க அப்படின்னா நல்ல விஷயம் அப்படிங்கிறது நடக்கும். சரி, பரிகாரம் என்ன பண்ணலாம்? மீனராசினர் என்ன பண்ணணும் அப்படின்னா திருநள்ளாறு போயிட்டு அங்கே நலதீர்த்தத்தில் நீராடிட்டு சனி பகவானை தரிசனம் பண்ணிட்டு வர்றது பார்த்திங்கன்னா நல்லாயிருக்கும். குலதெய்வம் அப்படிங்கிறத வணங்கிட்டு வந்தாலே பார்த்திங்க அப்படின்னா இந்த பிரச்சனைகள் அப்படிங்கிறது குறைவதற்கான வாய்ப்பு உருவாகும். ஜென்மசனியை கண்டு நீங்கள் பயப்பட வேண்டியதில்லை. நல்ல விஷயங்களும் நிறையா நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கும். நீங்கள் நல்லா சிந்தனை செஞ்சு கொஞ்சம் பொறுமையாக இருந்து வழிபாட்டை அதிகப்படுத்தி தான தர்மங்களை அதிகப்படுத்திட்டு வந்தாலே பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஜென்மசனியை நீங்கள் ஈஸியாக கடந்து போயிடலாம். நன்றி நண்பர்களே.